நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மார்த்தாண்டம் தேனீ வளர்ப்பு தொழிலில் நம்ம தேன் எப்படி அறுவடை செய்கிறோம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அந்த தேனீ வளர்ப்பு பெட்டிகளில் இருக்கக்கூடிய அந்த தேன் சட்டங்களில் இருக்கக்கூடிய தேன் அடைகள் டேமேஜ் ஆகாமல் எப்படி நம்ம தேன் அறுவடை பண்ணுறோம் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தேனீ வளர்ப்பு பெட்டியில் சூப்பர் பெட்டிகளில் இருக்கக்கூடிய தேன் சட்டங்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதில் எது அதிகமாக தேன் ஃபில் ஆகிருக்கிறோ அந்த மாதிரி அந்த சட்டங்களை முதல்ல வெளியே எடுத்து, அதுக்கப்புறம் அந்த தேன் அடையில் மேல் பக்கமாக தேனி தேன் மெழுகால் சீல் பண்ணியிருக்கும். அந்த தேன் அறைகளை சீல் பண்ணி வச்சுருக்கும் தேன் மெழுகால். அந்த தேன் மெழுகை கத்தி வச்சு அப்படியே ரிமூவ் பண்ணுறோம். நம்ம தேன் அடைகள் எந்த டேமேஜ் ஆகாமல் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணுறோம். இது ஏன் நம்ம அப்படி இந்த வளர்ப்பு தொழிலில் தேன் அடைகள் டேமேஜ் ஆகாமல் எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் சீசன் நேரங்களில் நம்ம அதிகமாக தேன் இதுலேருந்து கலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த அறைகள் டேமேஜ் ஆகாமல் இருக்கும்போது அதுக்கப்புறம் தேனி அறைகளை உருவாக்க வேண்டிய தேவையில்லை. இந்த தேன் மட்டும் அதில் ஸ்டோர் பண்ணாலே போதும். ஸோ இந்த தேனீ வளர்ப்பு தொழிலில் இந்த மாதிரி இந்த சட்டங்கள் டேமேஜ் ஆகாமல் தேன் அறுவடை பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த மிஷின் தான் தேன் எடுக்கக்கூடிய மிஷின், ஹனி எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம மைய விலக்கு விசை என்கிற அந்த அறிவியல் தத்துவத்தின்படி இது ஒர்க் ஆகுது. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம அந்த தேன் மெழுகு மேலே அந்த சீல் இருக்குது, அந்த மெழுகை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மிஷினில் இந்த மாதிரி வைக்கிறோம். ஒரு டைமில் 4 தேனீ சட்டங்கள் வச்சு இந்த மாதிரி சுற்றுறோம். கொஞ்சம் வேகமாக சுற்றும் போது அந்த தேன் அப்படியே ரிமூவ் ஆகிடுது அதிலேருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மீண்டும் அந்த சட்டங்களுடைய மறுபக்கத்தை வச்சு மீண்டும் சுற்றுறோம். அப்போது அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தேனும் ரிமூவ் ஆகுது அதிலேருந்து, அந்த சட்டங்கள்லேருந்து, அதாவது தேன் அறைகள்லேருந்து அப்படியே ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணும்போது தேன் அப்படியே வெளியே வந்துடும். ஆனால் அந்த தேன் அறைகள் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இது தேனீ வளர்ப்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக். பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்க இல்லையா? நன்றி.